ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2025ல் ரிலீஸ் ஆன ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்துங்கிற படத்தை பார்க்க போகிறோம். இதுதான் ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ்லேயே கடைசி படம். இதுக்கப்புறம் அவங்க புது படம் எடுத்தால் தான் நம்மளால பார்க்க முடியும். 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஒரு தனிப்பட்ட ஐலாண்ட் இருக்கு. அந்த இடத்துலயும் ஒரு ரிசர்ச் லேப் இருக்கு. அங்கேயும் டைனோசர்ஸை வச்சு தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் லேப் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள போறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு லேடி இருக்காங்க. ஒரே டைம்ல கதை ஓபன் பண்ணும்ல இருக்கு. அவர் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவரை கீழே போட்டு உள்ள போயிடுவாரு. இவங்க டீரெக்ஸுங்கிற ஒரு டைனோசரை தான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்புலாம் பலமா இருக்கா, அதை நம்ம பார்த்து ரிசர்ச் பண்ணோன்ற மாதிரி உள்ள போயிடுறாங்க. உள்ள போனோன்னா டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த சாக்லேட் கவரும் உள்ள வந்துருது. மறுபடியும் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள போகும்போது சாக்லேட் கவர் டோர் வழியா உள்ள போய் டோரை ரிப்பேர் பண்ணி விடுது. அதனால டோர் ஃபுல்லா க்ளோஸ் ஆகல. செக்யூரிட்டி எரர் ஆகி மொத்தமே ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருது. மொத்த செக்யூரிட்டியுமே அங்கே ஷட் டவுன் ஆயிடுது. என்னாச்சு பிரச்சனை, அது முழிச்சிருச்சு, எல்லாரும் ஓடுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த லேடி வெளியே வந்துருவாங்க. அவர் கதவுக்கு அந்த பக்கம் மாட்டிப்பாரு. கதவை தரன்ட்டு 2 பேரும் சாவியை போட்டுக்கிட்டு 3 2 1ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறாங்க. என்னாச்சு, என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறான். பின்னாடி பார்த்தா அந்த டைனோசர் அவர் அப்படியே நசுக்கி புடிச்சு கொள்ளுது. என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. இப்பதான் படத்தோட பேரிய போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி லெட்டர்ஸ் மூலமாவே சில விஷயத்த கன்வே பண்றாங்க. டைனோசர்ஸ் இந்த உலகத்துக்கு வந்து 32 வருஷம் ஆச்சு. அதுங்களுக்கு இந்த காலநிலை சுத்தமா செட் ஆகவே இல்லை. மக்களுக்கு அதுங்க மேல இருக்கிற ஆர்வமும் படிப்படியா குறைஞ்சிருச்சு. மிஞ்சி இருக்கிற ஒரு சில டைனோசர் ஈக்குவேட்டர் பக்கத்துல தான் இருக்கு. அதாவது பூமத்திய ரேகை பக்கத்துல இருக்கிற தீவுகள்ல தான் நிறைய டைனோசர்ஸ் வாழுது. மக்கள் யாருமே அங்க போக கூடாதுன்னு எல்லா நாட்டு அரசாங்கங்களும் தடை விதிச்சிருக்குன்ற மாதிரி லெட்டர்ஸ்லயே போட்டு படத்துக்குள்ள கொண்டு போறாங்க. ஒரு மெடிக்கல் கம்பெனில வேலை பார்க்குற ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரே டிராபிக் ஜாமு. என்னடா இதுன்னு போய் பார்த்தா பெரிய டைனோசர் வந்து ரோட்டுக்கு நடுவுல கீழே விழுந்து கிடக்கு. அது கொஞ்ச நேரத்துல சாக போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பூமியில இருக்கிற காலநிலை இந்த டைனோசர்ஸ்க்கு செட் ஆக மாட்டேங்குது. சாகிறது இங்கதான் சாகணுமா, வேற எங்கேயாவது போய் சாகக்கூடாதுன்ட்டு காருக்குள்ள வந்து உட்கார்றாரு. ரொம்ப கல்நெஞ்சக்காரரா இருக்கீங்க, உயிரா இருந்தாலும் இறக்க பண்ணுமேட்டு பின்னாடி இருந்த ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோனி. நீங்க யாருன்னு என்ன பார்க்க தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன ஃபாலோ பண்ணீங்களா? ஆமா, உங்களை ஃபாலோ பண்றதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஏதோ வேலையாக தானே என்கிட்ட பேச வரீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. உங்களை ரெக்கமெண்ட் பண்ணவர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். எந்த கேள்வியுமே கேட்காம வேலையை முடிப்பீங்களாமே. அதெல்லாம் அப்போ கடைசி மிஷினில் கூட வேலை பார்த்த என் பார்ட்னர் இறந்துட்டான். அதனால விஷயம் தெரியாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எங்கள் கம்பெனிக்காக ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வர வேண்டியது இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். டைனோசர்ஸ் வாழ்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து கொண்டு வரணும்னு சொன்னோன்னே இதுக்கு வேற ஆளை பாருங்கன்ட்டு இறங்கி நடந்து போயிடுவாங்க. இதய நோயால் 3ல் ஒருத்தருன்ட்டு இந்த உலகத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இன்னும் 20 வருஷம் வாழ முடியும்னு நினச்சா எப்படி இருக்கும்? அந்த டைனோசர்ஸோட சாம்பிளை கொண்டு வந்து நாங்கள் ஒரு மருந்தை தயாரிக்க போகிறோம். அது மூலமாக இதய நோய் இருக்கிறவங்க இன்னும் 20 வருஷம் அவங்களால வாழ முடியுன்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் கம்பெனிக்கு பல ஆயிரம் கோடி கிடைக்கும் போல இருக்கு. பல லட்ச கோடி ப்ராஜெக்ட் இது. உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணான்னு தரேன். எவ்வளோ தருவீங்க? 10 6 zeros, 10 கூட இருக்க ஜீரோவையும் சேர்த்தா அவ்வளோ காசா? அது கிடைச்சா நீங்கள் மறுபடியும் வேலையை பார்க்க வேணாம், லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். சரி, ஓகே, இருந்தாலும் ஒத்துக்கிறேன். ஆனால் இதனால் உங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு கூட கிடைக்கலாம். ஏன்னா எல்லா நாட்டு அரசாங்கமும் தடை செஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போனா வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ரகசியமாக வச்சுக்கலாம். யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னும் ஒருத்தரை நம்ம கூப்பிட்டு போகிறோன்ற மாதிரி அடுத்து ஒருத்தரை பார்க்க வராங்க. அவர் மியூசியமில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஒரு டாக்டர். எங்களோட மெடிக்கல் டீமுக்கு இவர் தான் நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனி அறிமுகமாய்ப்பாங்க. இப்போ ஹீரோனி என்ன கேட்பாங்கன்னா, ஆல்ரெடி இங்கே நிறைய டைனோசர் சுற்றிட்டு இருக்கு, அதுவும் இறந்து போன டைனோசரோட சாம்பிளும் கிடைக்கும். அதை வச்சு உங்களால் மருந்து தயாரிக்க முடியாதான்னொன்னே ஹீரோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுங்க உயிரோடு இருக்கும்போது அதோட சாம்பிள் எடுத்து நம்ம பயன்படுத்தினா தான் மருந்தை தயாரிக்க முடியும். அதுவும் 3 முக்கியமான மிருகங்கள். ஒன்று கடலை சார்ந்தது, ஒன்று நிலம், அப்புறம் ஆகாயத்தை சார்ந்த பெரிய டைனோசர். அப்படி வளர்ந்த டைனோசர் கிட்ட தான் நம்ம எடுக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஏன் பெரிய டைனோசர்னு ஹீரோனி கேட்பா. அதுங்களோட இதயம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் 20 வருஷம் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு நான் சொல்கிறேன்ட்டு ஹீரோ ஒரு டைனோசரை பற்றி சொல்லுவான். முதல்ல மோசோசாரஸ், இது கடலில் வாழ்கிற டைனோசர். அப்புறம் டைட்டானோசாரஸ், அதுதான் நிலத்தில் வாழ்கிறது. அப்புறம் பறக்கிற டைனோசர்ன்ட்டு மொத்தத்தோட படிமத்தையும் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பான். சூப்பர், நம்ம எப்போ கிளம்புறோம் டாக்டர்ன்ற மாதிரி கேட்பான். என்ன நம்மளா? நான் வெறும் ஆலோசனை தான் தரேன்னு நினச்சேன். ஆலோசனை தான், நேரில் வந்து கொடுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோ இல்லை முடியாதுன்னு போவான். ஹீரோனி, நீங்கள் ஜீரோஸ் பற்றி இவர்கிட்ட பேசலையான்னு கேட்பா. ஜீரோஸ்க்கு மயங்குற ஆள்லாம் இவர் கிடையாது. நீங்கள் எப்போ கடைசியாக ஒரு டைனோசரை பார்த்துருப்பீங்க? ஜூவில் போய் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதானே. ஆனால் இப்போ அந்த இனத்தை நம்ம நேரில் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு அனுபவம் கிடைக்குமான்னு ஹீரோவை தூண்டி பார்ப்பான். இந்த இடத்துல மக்கள் கூட்டமாக வந்து பார்த்தே பல வருஷமாச்சு. டைனோசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்காக தான் இருந்திருக்கு. என்னால் அது ஏற்றுக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு வா. யோசிங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு ஹீரோனி சொல்வா. ஆனால் உத்தரவாதம் தரமாட்டேன்னு இருப்பா. சரி, கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன்னு உட்காந்து யோசிப்பான்.
போலாமான்ட்டு கேட்பாங்க. சரி ஓகே நானும் வரேன்ட்டு ஹீரோவும் கூட கிளம்பி வந்துகிட்டு இருப்பான். அடுத்து இவங்க 3 பேருமே ஒருத்தர பார்க்க போறாங்க. போட்ல தானே போணும். இவர்கிட்ட தான் போட் இருக்கு. ஹீரோயினி தான் இவர ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட பேரு டங்கன். எல்லாத்துக்கும் ரெடி தானே கிளம்பலாமான்ற மாரி கேட்பாரு. அவர் உடனே இல்ல நான் சம்மதிக்க வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஸ்க் ரொம்ப பெருசா இருக்கு. என் போட்டுக்கு ஏதோ ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. வேற ஆள பாருங்கன்ற மாரி எந்திரிச்சு போவாரு. ஏதாவது சொல்ல நீ தானே கூப்பிட்டு வந்தன்ற மாரி அவர் ஹீரோயினி கேட்பாரு. நான் வேணா ஒரு ஆஃபர் தரவா? நீங்க எனக்கு தரேன்னு சொன்னீங்களே பணம். அத டபுளா குடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஷேர நான் அவனுக்கு குடுப்பேன். அப்ப அவன் வருவான்னோனே இவனுக்கு புரிஞ்சிரும். இந்த பிளான எப்போ போட்டீங்க? ஃபோன்ல போட்டீங்களா? இல்ல வர வழியில போட்டீங்களான்ற மாரி சிரிச்சுக்கிட்டு கேட்டு அதுக்கும் சம்மதிச்சிடுறான். அடுத்து இன்னொருத்தனை கூப்பிடுறாங்க செக்யூரிட்டின்ட்டு. இவன் தான் நம்மள பாதுகாப்பா பாத்துக்க போறான். உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைன்னோனே அவனும் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் யோசிச்சு பார்த்தேன். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவான். நாங்க ஆல்ரெடி இதை பேசிட்டோம் ஹீரோனி சொன்னோன்னே அப்போ சரி எப்போ கிளம்பலான்ட்டு இவட ஒத்துக்கிறான். எல்லாம் பேசி வச்சு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க 4 பேரு கூட ஒரு 2 பேரை கூப்பிட்டு போறாங்க. எப்படி அந்த மோசஸ் அரசை கண்டுபிடிக்க போறோன்ற பேச்சு வருது. அப்பதான் அந்த கம்பெனில வேலை பார்க்குறவன் சொல்றான். ஏற்கனவே இருந்த கம்பெனி மோசஸ் அரஸ் மேல ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் மாதிரி. அந்த கம்பெனியை நாங்க வாங்கினதுனால அந்த டேட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடல்ல மோசஸ் அரஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ ஹீரோனி ஏன் பூமியில வந்து டைனோசர்ஸ் எல்லாம் வாழ முடியலன்ற மாதிரி கேள்வி கேட்பா. ஹீரோ தான் பதில் சொல்லுவான். அதுக்கு காரணம் வெப்பநிலை. பூமியில டைனோசர் வாழ்ந்த காலத்துல இருந்த வெப்பநிலை இப்ப கிடையாது. ஆக்சிஜனும் கிடையாது. ஆனா ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல சில ஐலாண்ட்ல அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. அதனாலதான் அதால நம்ம வாழ்ற இடத்துல வாழ முடியாம தனியா வாழ்ந்துட்டு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சரி அதுங்களோட உடம்புல இருந்து எப்படி டிஎன்ஏ எடுக்க போறோன்னொன்னே ஹீரோ தான் சில விஷயத்த கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கு. அதை கன்ல ஷூட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான அளவுக்கு அது சாம்பிள் எடுத்துட்டு மேல பறந்துரும். சின்னதா ராக்கெட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பான். பேராஷூட் மூலமா அது ஈஸியா லேண்ட் ஆயிடும். ஹீரோனி சூப்பர் நானே ஷூட் பண்றேன்னு வா. ஹீரோ கிடையாது நான் தான் ஷூட் பண்ணுவேன்னுவா. சரி அப்போ இங்கே வாங்கலேன். இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஷூட் பண்ணுவீங்க. கப்பல் செம்ம வேகமாக போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் சுடுறதுக்குள்ள அது பல்லு பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க தெரியுமான்ட்டு மிரட்டி விட்டு வந்துருவா. இவன் உடனே நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டேன் நீயே ஷூட் பண்ணிக்க இந்த மாதிரி துப்பாக்கி கொடுத்துட்டு போயிடுவான். இதை அந்த கேப்டன் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துருவாரு. ஹீரோனியும் வந்துருவா. உன் கூட வேலை பார்க்குறதே செம்ம ஃபன்னாக இருக்குன்ட்டு இவங்களோட சொந்த கதையை 2 பேரும் பேசுவாங்க. உன்னோட பார்ட்னர் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டம் இல்லை நம்புது. ஆமாம் அவனோட ஒய்ஃப் கிட்ட என்னால் பதில் சொல்லவே முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வேலையால் நான் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அம்மாவோட இறுதி சடங்கை கூட மிஸ் பண்ணியிருக்கேன்னொன்னே இவர் திட்டுவார். நீ இந்த வேலையை விடுறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லுவார். இந்த வேலைக்கு இப்போ நான் வந்ததே அதுக்கு தான். பணம் நிறைய கிடச்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடுவேன். அடுத்து உன் வாழ்க்கைலாம் எப்படி போகுது? ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி கேட்டா இல்லை என் பையன் இறந்த பிறகு நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். நான் அவளை பார்த்தாலே எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்ட்டு 2 பேரும் வருத்தப்படுவாங்க. சரி விடு நம்ம எடுக்கிற கடைசி முயற்சியிலாவது நம்ம பணக்காரங்களா மாறிடலான்ற மாதிரி ஹீரோனி சொல்றா. அதுக்கப்புறம் தனியாக ஒரு சின்ன போட்டை காட்டுறாங்க. ஃபேமிலியாக இவங்க ட்ரிப்பு மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்பா போட் ஓட்டுறாரு. பக்கத்துலேயே சின்ன பொண்ணு இருக்கா. எதுக்குமா பாக்கெட்டில் அவ்வளோ சாக்லேட் வச்சிருக்க? ஏன்னா அவன் பிடுங்கிடுவான்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லும். அப்போ உள்ளேருந்து பெரிய பொண்ணு வருவா. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எந்திரிச்சிட்டானா? இப்போ அவனோட டேர்ன் தான். அவன் தான் கப்பல் ஓட்டணுன்ற மாதிரி அப்பா சொல்வார். இருங்க அவன் வந்துகிட்டு இருக்கான்னு அவன் வருவான். சட்டை இல்லாமல் வந்து செம்ம டயர்டாக இருக்குன்னு சோம்பேறியாக படுப்பான். ஜேவியர் இது உன்னோட டைம். இப்போ நீ தான் போட் ஓட்டணுன்ற மாதிரி அவர் கூப்பிட்டா என்னை விடுங்க நான் செம்ம டயர்டாக இருக்கேன். நான் ஓட்ட போகிறது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவான். பொண்ணு உடனே பாய் ஃப்ரெண்ட் இல்லையா நான் ஓட்டுறேன்ற மாதிரி சொல்லுவா. இல்லை நம்ம யாருமே இங்கே தூங்கவே இல்லை. அவன் தான் ஒழுங்காக தூங்கியிருக்கான். அவனோட டேர்னு அவன் தான் ஓட்டணுன்ற மாதிரி சொன்னா இவன் நம்ம வேணா ஆங்கர் போடலாமா? ஆங்கர் போட்டு நிறுத்தலாமான்ற மாதிரி கேட்பான். ஆங்கர் போட முடியாது. நம்மக்கிட்ட 60 மீட்டர் தான் இருக்கு. இது 2000 மீட்டர் ஆழமாவது இருக்குன்ற மாதிரி சொல்லுவான். நீங்க 2000 மீட்டர் ஆங்கரை கொண்டு வந்திருக்கணும்ட்டு நக்கலா பேசுவான். நான் ஒன்று சொல்லவா? ஒழுங்கா நீ உள்ளே போய் தூங்கி தொலைடா நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி டென்ஷனாக கத்துவாரு. உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்றதுனால திட்ட முடியாது. போகும்போது குழந்தைகள் இருக்க சாக்லேட்டையே பிடிங்கிட்டு போயிடுவான். நான் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி பொண்ணை பார்த்து பேசுவார். சொல்லாதீங்க நான் அவங்கிட்ட பார்த்ததை நீங்கள் பார்க்கலப்பான்ற மாதிரி சொல்லுவா. சின்ன பொண்ணு உடனே எது ட்ரெஸ் இல்லாமலையான்ற மாதிரி கேட்பா. ஏய் என்ன பேசுறேன்ட்டு கோவப்படுவா. அந்த டைமில் தூரத்தில் வந்து ஏதோ ஒன்று நகர்ந்து போயிட்டு இருக்கோம். ஆமாம் என்னது அதுன்ற மாதிரி பெரிய பொண்ணு தான் கேட்பா. டால்ஃபினான்ற மாதிரி சின்ன பொண்ணு கேட்டா இல்லை அதுக்கு துடுப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஏதோ ஒன்று போட்டை தட்டிட்டு போகும். என்னன்ட்டு அப்பா தண்ணியில் அப்படி சாஞ்சி பார்த்தா மோசோசாரஸ் தாங்க. சின்ன பொண்ணு எல்லாருமே மறந்துடுவாங்க. அதுக்கு இந்த கப்பலை பிடிக்கல போல இருக்கு. முட்டி அந்த கப்பலே சாட்சி போட்டுரும். எல்லாருமே தண்ணியில வந்தோடனே ஜேவியர் வந்து உள்ள இருக்கான். தண்ணி ஃபுல்லா ஆனதுனால டோர் திறக்க முடியாது. அப்பா பக்கத்துல போயிட்டு உள்ள இருக்கிற வாக்கி டாக்கி எடுத்துக்கிட்டு வா எப்படியாவது ட்ரை பண்ணு நான் டோரை திறக்கிறேன்ற மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பசங்க 2 பேரும் போட்டு கவுந்த உடனே மேலே ஏறி உட்காந்துருவாங்க. அப்பா வழியா மூச்சு விட முடியாம மேலே வந்துருவாரு. இவன் எப்படியோ பொருளை தூக்கிட்டு தண்ணிக்கு மேலே வந்துருவான். வந்த பிறகு பின்னாடி மோசசாரஸ் வரட்டுமா சீக்கிரம் வா வா வான்னு கத்துவாங்க. அவன் ஜஸ்ட் மிஸ்ல ஏறின உடனே அது தண்ணி கடியில பூந்து போயிடும். அப்படியே அடுத்து நம்ம ஹீரோ டீமை கட்டுறாங்க. ஹீரோனி நைட்டு தூங்காம இருப்பா.
ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி ஹீரோ கேட்டா, அப்படி ஒன்றும் இல்லை, கடைசி மிஷின் அப்போ நான் சரியா ரெஸ்ட் எடுக்காம விட்டுட்டேன். எனக்கு சில மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கு, அதனால தான் தூக்கம் வரலன்ற மாதிரி சொல்லுவா. வழக்கம் போல ஹீரோ அவரோட கடமைக்கு ஒரு சில அட்வைஸை போட்டுடுறான். அப்புறம் கேப்டன் விடிஞ்ச உடனே எந்திரிச்சு மேலே போவாரு. போகும்போது அந்த வாக்கி டாப்பில மேடே மேடேன்ட்டு 3 தடவை கத்திட்டு எங்களுக்கு ஹெல்ப் தேவை, நாங்கள் இந்த மாதிரி கப்பல் கவுந்து உட்காந்துட்டு இருக்கோன்ற மாதிரி மெசேஜ் சொல்றதை கேட்டுருவாரு. கேட்டு இந்த டீம் கிட்டே சொல்லுவாரு. ஹீரோனி இதை கேட்டோன்னே அப்போ நம்ம அவங்கள காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லுவா. கூட இருக்கிற செக்யூரிட்டி, நம்ம இங்கேருந்து பக்கத்தில் மோசஸ் அரசன் நெருங்க போகிறோம், இப்போ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த ஃபேமிலி இருக்கு, நம்ம போலனாலும் வேற யாராவது போய் காப்பாத்திடுவாங்க, நமக்கு மிஷின் தான் முக்கியன்ற மாதிரி சொல்றான். அதே மாதிரி தான் அந்த கம்பெனியை சேர்ந்தவனும் நம்ம மிஷினை தான் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி சொல்றான். எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. கடைசியா கேப்டன் தானே முடிவு எடுக்கணும். போட்டை திருப்பு, நம்ம அந்த ஃபேமிலியை காப்பாற்ற போறோம், இது என்னோட மிஷின், இது என்னோட போட்டுடா, நான் சொல்றது தான் கேட்கணுன்ட்டு அவன் போட்டை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கான். எப்படியோ போய் அந்த ஃபேமிலியை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. சின்ன குழந்தைங்களோட எப்படா இவ்வளோ தூரம் வந்தன்ற மாதிரி கேப்டன் அப்பாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாரு. சரி சரி கோவப்படாத டங்கன், விட்டு தள்ளின்ட்டு ஹீரோனி சொன்னோன்னு தான் அமைதியாகிறாரு. ஹீரோ ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டு மோசஸ் அரசு தான் உங்களை தாக்கியிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அது எதுக்கு எங்களை தாக்கணும், அது உங்கள் போட்டை போட்டியாக நினச்சிருக்கோம், அதனால தான் தாக்கியிருக்கு, விட்டு தள்ளுங்க, இப்போ நம்மளோட பிளானை பார்ப்போமான்ட்டு கம்பெனி சேர்ந்தவன் சொல்கிறான். சரி சரி எங்கே இருக்கு அதுன்ட்டு இவங்க தேடி போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த அப்பா, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய வேலைக்கு போகிறீங்கன்னு தெரியுது, நீங்கள் பண்ண உதவிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் தயவு செஞ்சு எங்களை ஒரு இடத்துல இறக்கி விட்டிங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அப்போ அவங்க டிஜிட்டல் மேப்பில் எங்கே இருக்குது மோசஸ் அரசுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா கப்பலும் அதுவும் ஒரே டைமில் பிளிங்க் ஆகுது. என்ன ஏதாவது வேலை செய்யலையா, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமான்னு சந்தோஷப்படுவாங்க. இல்லை, அது நம்மளை கண்டுபிடிச்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவ்வளோதான், இவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. அந்த கம்பெனி சேர்ந்தவன் தான் சொல்கிறான், இங்கே பாருங்க, நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம், அங்கேருந்து சில சாம்பிள்ஸை கொண்டு வர போகிறோம், அங்கே ஒரு கிராமமும் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் சேஃபாக இருக்கலாம் எங்கள் வேலையை முடிக்கிற வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லுவான். அந்த மோசஸ் அரசி உங்களுக்கு பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கோம். ஹீரோனி எப்படியோ லாக் பண்ணிக்கிட்டு ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கா. அது பார்த்தா காணாமல் போயிடுது. என்னடா காணோன்னு பார்க்கும்போது ஒரு ஜம்ப் அடிக்கும் பாருங்களேன். ஹீரோலாம் இதை பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகுறான். சுடு சுடுன்ட்டு அந்த கம்பெனி சேர்ந்தவனும் கத்திக்கிட்டே இருக்கான். இவரும் போட்டு எடுத்துக்கிட்டு பக்கத்துல போறாரு. அது தண்ணி கடியில போய் ஒரு ஜம்ப் எடுக்கும் பாருங்களேன். ஹீரோனி அப்படியே கீழே வந்து தொங்குறா. ஜஸ்ட் மிஸ், எப்படியோ ஹீரோ தான் காப்பாத்துவான். ஒரு கண்டெய்னர் கேப்சூலே வேஸ்ட் பண்ணிடுவா. மறுபடியும் ஹீரோ தான் ஒன்னு எடுத்து கொடுப்பான். அது பக்கத்துல போனோன்னு ஷூட் பண்ணி அதோட டிஎன்ஏ எடுத்துடுறாங்க. அது பேராஷூட்ல பறந்து வந்தோடனே ஹீரோ கேட்ச் பிடிச்சிடுறான். சூப்பர், ஒரு டிஎன்ஏ சாம்பிள் நம்ம எடுத்துட்டு வந்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோனி எடுத்துட்டு போய் அதை சூட் கேஸ்ல வைப்பா. நம்ம ஏன் இதை மற்றவங்க எல்லாருக்கும் தரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவான். இப்போ இந்த கம்பெனி இதை எடுத்துட்டு போச்சுன்னா அவங்களுக்கு தேவைப்படுற 1% ஆளுக்கு பல கோடிக்கு பல லட்சத்துக்கு இந்த மருந்தை விற்பாங்க. ஆனா நம்ம இது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். ஹீரோனி இதை கேட்டு நல்ல ஐடியா தான், முதல்ல எல்லாமே நம்ம கிடைக்கிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. இவங்க கப்பலுக்கு பக்கத்துலயே இன்னும் நிறைய டைனோசர் சுத்துது. இதுதான் நான் பார்த்ததுன்ற மாதிரி பெரிய பொண்ணு சொல்றா. அது மோசோசாரஸ் கிடையாது, ஸ்பைனோசாரஸ். ஹீரோ தான் சொல்றான், இதுங்க மோசோசாரஸ் வேட்டையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை ஏன்டா இவ்வளோ சந்தோஷமா சொல்றேன்ட்டு இவங்க வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை யூஸ் பண்றவன் வெப்பனை வச்சு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. உள்ளேருந்து ஒரு டைனோசர் வந்து அவனை கவ்வி இழுத்துட்டு போயிடும். அவ்வளோதான், ஒரு டிக்கெட் காலி. மோசோசாரஸ் இவங்களை வேட்டையாடுறதுக்காக கப்பலை இடிக்குது. அந்த சின்ன பொண்ணு கீழே போய் விழ போறா. எப்படியோ அப்பா தான் காப்பாத்துறாரு. அவரோட கால் வேற அதனால கொஞ்சம் உடஞ்சிரும். கேப்டன் உடனே கரையை நோக்கி திருப்புற, அதால ஆழம் கம்மியா இருக்கிற இடத்துக்கு வர முடியாதுன்னு போட்டை செம்ம வேகமா கொண்டு போயிட்டு இருப்பாரு. அங்கே நிறைய பாறைகளா இருக்கு, பாறையில இடிச்சிருவாரோன்ற மாதிரி தான் பயந்துகிட்டு இருப்பாங்க. சரி, பாறையில் இடிச்சா கப்பல் கவுந்துரும், அதுக்கு முன்னாடி சேஃப்டி ஜாக்கெட் என்னென்ன வேணுமோ எடுக்கணும்ட்டு எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா பசங்களை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு பெரிய பொண்ணுகிட்ட, போ நீ ரேடியோ எடு, மேடே மேடேன்னு 3 தடவை சொல்லி கோஆர்டினேட்ஸை கொடுன்ற மாதிரி சொல்லி அனுப்புவாரு. பொண்ணு போய் சொல்ல போனா அந்த கம்பெனிக்காரன் வந்துட்டு, இல்ல யார்கிட்டயும் நம்ம இதை பத்தி சொல்லக்கூடாது, இந்த பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணுன்ற மாதிரி சொன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டா. அந்த கப்பல் ஷேக் ஆகும். அது மூலமா அந்த பொண்ணு கீழே வந்து கப்பலை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பா. என்ன காப்பாத்துன்னு கெஞ்சுவா, ஆனா காப்பாத்தவே மாட்டா, தண்ணியில விழுந்துருவான். அப்பா இதை பார்த்த உடனே என் பொண்ணுன்ட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டு சும்மா இருப்பானா, ஒரு பொருளை தூக்கிட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ள ஜம்ப் அடிச்சிடுறா. நம்ம பொண்ணு குதிச்சிட்டா, நம்மளும் குதிச்சு ஆகணும்ட்டு சின்ன பொண்ணை கூப்பிட்டுன்னு அப்பா குதிச்சிடறாரு. ஃபேமிலியே மொத்தமா தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. இவங்க ஏன் குதிச்சாங்கன்னு தெரியலேன்ட்டு ஹீரோனி எல்லா பொருளையும் பேக் பண்ணிட்டு அவளும் தண்ணியில குதிச்சிடுறா. கேப்டன் மோசோசாரஸ் சமாளிச்சுக்கிட்டு கப்பலை தரையில கொண்டு போய் வேகமா மோதுறாரு. கப்பலே கண்டோம், மறுபடியெல்லாம் கொண்டு போக முடியாது. பாய் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். அந்த பொண்ணு அவன் தான் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான், என்னை அவன் காப்பாற்றவே இல்லைன்ற மாதிரி கத்துவா. அப்புறம் அப்பாவும் சின்ன பொண்ணும் வந்தோடனே, அப்பா நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவும் ஆகல, அவன் தான்ப்பா அந்த போட்ல இருந்தவன் தான்ப்பா என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான், அவனை விடவே கூடாதுன்ட்டு பொண்ணு செம்ம கடுப்புல இருக்கா. இந்த பக்கம் தண்ணியில குதிச்ச எல்லாருமே வந்துடுறாங்க. கேப்டன் மட்டும் தான் கப்பல்ல இருக்காரு. சீக்கிரம் வாங்க, நம்ம இங்கிருந்து போயே ஆகணும், அதுங்க தரைக்கு கூட வரோன்ற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். கேப்டன் கப்பலுக்குள்ள பையனோட போட்டோ இருக்கும், அதை எடுத்துட்டு இறங்கிட்டு இருக்காரு. இந்த க்ரூல ஒரு பொண்ணு இருக்கும், அவ அதுல இருக்கிற லக்கேஜஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவா. பார்த்தா பின்னாடி அந்த ஸ்பைனோசாரஸ் வந்து அவளை கடிச்சு இழுத்துட்டு போயிருது. எல்லாருமே கத்திக்கிட்டே போறாங்க, ஆனா அவளை காப்பாற்றவே முடியல.
நம்ம 2 பேரை இழந்துட்டோன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து அப்பா பசங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஏதோ கிராமம் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போனால் நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த ஐலாண்டே செம்ம பெருசாக இருக்கும். இதை பார்த்தா என்னை காடு வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரையும் காட்டுறாங்க. ஹீரோனி அந்த ஆள்கிட்ட இந்த ஐலாண்டை பற்றி உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, சொல்லாமல் மறைக்கிற, ஒழுங்காக சொல்லுன்ற மாதிரி கத்துவா. இந்த இடத்துல இருக்கிற எல்லா டைனோசரும் மியூட்டேட் பண்ணி உருவாக்கப்பட்டது. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதனால இங்கே இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறான். சரி வந்து தொலைஞ்சிட்டோம், வாங்க போகலான்ட்டு ஹீரோனி கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம எப்படி தப்பிக்க போகிறோன்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. ஹீரோனி என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்குன்னு சொல்லுவா. என்ன உங்ககிட்ட பேக்கப் பிளான் இருக்கான்னு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் கேப்டன் மட்டும் பேக்கப் பிளான் இல்லாமல் அவள் பெட்லேருந்தே எந்திரிக்க மாட்டா. நம்ம போட்லேருந்து நான் ஒரு டீமுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். சிக்னல் வராத 2வது நாள் நைட்டு, கரெக்டாக இன்னிலேருந்து 2வது நாள் நைட்டு நம்மளை தேடி ஒரு ஹெலிகாப்டர் வரும். 2 நிமிஷம் மெயின் பேஸ்க்கு மேலேயே சுத்தம். அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் படலைன்னா இங்கேருந்து ஹெலிகாப்டர் கிளம்பி போயிடும். ஏன் வெறும் 2 நிமிஷம்னு ஹீரோ கேட்பான். ஏன்னா பைலட்ஸ் உயிர் வாழ வேணாமா, அதனால தான். சீக்கிரம் நம்ம போயே ஆகணும், 2 நாளுக்குள்ளே சாம்பிள்ஸ் எடுக்கணும்னு எல்லாருமே அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்து அப்பா வந்து பசங்கிட்ட நிறைய பெரிய பெரிய பைப்பை பார்ப்பாரு. இந்த பைப்பை நம்ம ஃபாலோ பண்ணி போனால் போதும் போல இருக்கு, நம்ம கிராமத்துக்கு போயிடலாம், வாங்க போகலான்ட்டு அந்த பைப்பை ஃபாலோ பண்ணி எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட இந்த பக்கம் அடுத்து நிலத்தில் வளர்ற டைனோசர் எங்கே இருக்கு, சேட்டலைட் இமேஜ் மூலமாக நீ தானே பார்த்துன்ற மாதிரி கேட்பாங்க. அது மைய பகுதியில் இருக்கு, கொஞ்சம் தூரம் போனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஹீரோனி அவங்கிட்ட அந்த பொண்ணு போட்லேருந்து கீழே விழும்போது நீயும் பக்கத்தில் தானே இருந்த, அந்த பொண்ணை உன்னால் காப்பாற்ற முடியலன்ற மாதிரி கேட்பா. இல்லை நான் சரியாக கவனிக்கலன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். ஹீரோனிக்கு லேசாக இவன் மேலே டவுட் வருது. உங்களுக்கு டைனோசர்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரி கேப்டன் கேட்பாரு. ஆமாம், நான் டைனோசர்ஸை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஏன் ஆலன் கூட நான் வேலை பார்த்துருக்கேன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோட பேரை மென்ஷன் பண்ணுவான். அந்த கம்பெனியை சேர்ந்த மட்டும் தண்ணியில் இருப்பான், மீதி எல்லாருமே தண்ணிக்கு மேலே வந்துருவாங்க. அவன் ஒரு கேள்வி கேட்பான், மனுஷங்க தானே இந்த உலகத்தையே ஆள்றோன்ற மாதிரி கேட்பான். ஹீரோ உடனே கிடையாது, நம்ம அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துக்கு நமக்கு நிறைய விஷயம் தர தெரிஞ்சிருக்கு, ஆனால் அது நினச்சிதுன்னா நம்ம கிட்டேருந்து எல்லாத்தையும் பறித்து நம்மளை ஒரு நொடியில் அழிச்சிடலான்ற மாதிரி சொல்லுவான். அப்போ தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ நெழியும் வேக வேகமாக மேலே வந்துடுவான். ஹீரோனி உடனே இதுலேருந்து என்ன தெரியுது, எப்போ வேணால் சாவலான்ட்டு தெரியுது, வாங்க போகலான்ட்டு இவங்க நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி டைனோசரை பார்க்குறாங்க. இதுவும் மியூட்டேட்டான டைனோசர் தான், இது செடியை தான் சாப்பிடும், பயப்படாத வா போகலான்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை நான் சரியாக புரிஞ்சிக்கல, என் பொண்ணு தண்ணியில் விழுந்தோன்னா அவளை காப்பாற்ற குதிச்சா தெரியுமா, அந்த விஷயத்தில் நான் உன்னை மதிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவார். சரி சரி வாங்க போகலான்ட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு கிளையெல்லாம் வெட்டுவான். பெரிய டைனோசர் உரும்பிக்கிட்டே அந்த பக்கம் போகும், செடியெல்லாம் ஆடும். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, இருந்தாலும் நம்ம இந்த வழியாக போகலாம் வாங்கன்ட்டு பாய் ஃப்ரெண்டு கைட் பண்ணி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இந்த டீம் போயிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியை சேர்ந்தவன் தண்ணி குடிப்பான். அப்போ தண்ணிக்கு கீழே வந்து நிறைய செயின்ஸாக இருக்கும், ஆர்மிக்காரங்க யூஸ் பண்ணுற செயின் தான் அது, நேம் போட்ட டேக் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ஆர்மிக்காரன் செத்துருப்பான், ஹெலிகாப்டரே நொறுங்கி இருக்குங்க. அவனோட கையில் ஒரு கன் இருக்கும், அந்த கன்னை மட்டும் குச்சி எடுத்து தட்டி அவன் எடுத்துக்கிறான். அடுத்து நைட் ஆயிடுது, இவங்க வந்து ஃபயரை ஏற்றி ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. என் பொண்ணு உன்னை ரொம்ப விரும்புறா, உங்ககிட்ட என்ன பார்த்தான்னு தெரிலன்னு எனக்கே தெரியல, உங்கள் பொண்ணு ஏன் என் மேலே அவ்வளோ அன்போடு இருக்கான்ட்டு, என் மேலே அப்படி யாரும் அன்பே காமிச்சதில்லைன்ட்டு லேசாக கண் கலங்குவான். ஏய் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சிலாம் கவலைப்படக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனாக தான் இருக்கன்ற மாதிரி சொல்லுவார். அவனுக்கு லேசாக சந்தோஷமாயிடும். சரி நான் ஒன்றுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறான். சின்ன பொண்ணு அங்கே தூங்கவே இல்லாமல் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கா. அந்த இடத்துல குட்டி டைனோசர் வரும். வா வா இந்தா என்கிட்ட சாக்லேட் இருக்குன்ட்டு சாக்லேட் கொடுத்து அந்த குட்டி டைனோசரையும் பக்கத்துலேயே தூங்க வச்சுப்பா. பாய் ஃப்ரெண்டு ஒன்றுக்கு போனா இல்லைங்க, அந்த இடத்துல 2 ராப்டர்ஸ் அவனை வேட்டையாட வருது மெதுவா. அப்போ பறக்கிற டைனோசர் வந்து ராப்டரை அடிச்சு கொன்னுக்கிட்டு இருக்கும். அவன் ஒன்றுக்கு போகிறது நிறுத்திட்டு பதட்டமாக நடுங்கிட்டு இருப்பான். அது ராப்டரை இழுத்துக்கிட்டு பறந்து போயிடுது. அப்புறம் தான் அவன் ரிலாக்ஸ் ஆகிறான். கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பான். ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. எல்லாருமே அமைதியா இருங்கன்னு அமைதியா இருப்பாங்க. ஹீரோ பக்கத்துல மட்டும் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா. சத்தத்தை கேட்டவொடனே ஹீரோனி பயந்துருவா. அந்த டைம்ல ஏதோ வால் மாதிரி தெரியும். பார்த்தா இவங்க தேடி வந்த டைட்டனோசாரஸ்ங்க. 2 டைனோசர்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. இதுவும் தாவரத்தை தான் சாப்பிடும். மியூட்டேட் ஆன டைனோசர்ஸ் தான். ஹீரோனி கண் எடுத்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதுதான் டைம், அதுங்களோட கவனம் இங்க இல்ல, கவனம் இங்க இல்லாம எங்க இருக்குன்ற மாதிரி ஹீரோனி பாப்பா. பார்த்தா இதுங்க 2மே அன்பை பரிமாறிக்கிட்டு இருக்கு. நம்ம டைமிங்லன்ற மாதிரி ஹீரோனி கண்ணை வச்சுட்டு ரெடியா இருக்கா. ஹீரோ பக்கத்துல போய் காலை தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்படி தொட்டு பார்க்கணுன்றதுக்காகவே இந்த பயபுல வந்திருக்கு. ஹீரோனி ஷூட் பண்ணோன்னா அதுக்கு லேசா வலிக்கும், அங்கேருந்து கத்திக்கிட்டே போயிடும். அந்த மருந்து சாம்பிளையும் எடுத்துடுறாங்க. பார்த்தா இந்த மாதிரி டைனோசர் 1 இல்லை 2 இல்லை 1000 கணக்கில் நடந்து போயிட்டு இருக்குங்க. பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது இந்த விஷயத்துல மட்டும். ஒரு வழியா 2வது சாம்பிளையும் எடுத்துட்டாங்க. சந்தோஷமா இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்பாவால் நடக்கவே முடியாது, காலில் அடிபட்டிருக்கல, நொண்டி நொண்டி தான் நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த சின்ன பொண்ணு பார்த்தா குட்டி டைனோசருக்கு டொலரஸ்ங்கிற பேரை வச்சு நான் வீட்டில் கொண்டு போய் வளர்க்க போறேன்னு பேக்ல தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பாய் ஃப்ரெண்டு பேசிட்டே நடந்து போகும்போது ஒரு புதர்ல விழுந்து கீழே போயிடுவான்.
பொண்ணும் பின்னாடியே போய் விழுந்துடுறா, சின்ன பொண்ணும் விழுந்துடுறா, அப்பாவும் விழுந்துடுறா. என்ன ஃபேமிலியா போய் குழிக்குள்ள விழுறாங்க. ஒரு வழியா கீழே வந்து லேண்ட் ஆனோடனே அந்த பேக் மட்டும் தனியா வந்து விழும். குட்டி டைனோசர் வெளியே வந்தோடனே ஆத்தி இந்த இடம் சரியில்லையேன்ட்டு அது பயந்துகிட்டு ஓடுது. ஆமா, இது எதை பார்த்து பயந்து ஓடுதுன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. தெரியல, வாங்க போலான்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த சைட்ல ஒரு போட் இருக்கும். அப்பாவால நடக்க முடியல, நதி வழியா போனாதான் நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியும். நான் போய் இந்த போட்டை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி பொண்ணு தண்ணிக்கு அந்த வழியா போயிட்டு இருப்பா. அவ அந்த பக்கம் போன பிறகு தாங்க தெரியுது அந்த இடத்துல ஏதோ ஒரு டைனோசர் மாமிசத்தை சாப்பிட்டு போட்டு வச்சிருக்கு. அப்போ விஷத்தை துப்புற டைனோசர் வந்து கத்திக்கிட்டு இருக்கும். ஹீரோனியும் பயத்துல நின்னுகிட்டு இருப்பா. ஆனா அது இவளை பார்த்து பயந்து ஓடிரும். என்ன நம்ம அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ட்டு லேசா திரும்பி பார்த்தா டீரக்ஸ் கொட்டாவி விட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. அப்பாலாம் இதை பார்த்துட்டு இங்க வந்துரு வந்துருன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இருந்தாலும் அவ அந்த இடத்துக்குள்ள போய் பாக்குறா. அங்க இருக்கிற போட்டு உடஞ்சிருக்கு. இருந்தாலும் எமர்ஜென்சில யூஸ் பண்றதுக்காக ஏர் போட் ஒன்று இருக்கும். அதை லேசா இழுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருப்பா. வா வா மெதுவா வான்ற மாதிரி கூப்பிட்டுனே இருப்பாங்க. இதை வந்து தரையில தான் திறக்கணும். அதை அவ திறக்க போறா. அப்பா வேணாம் போது டப்புன்னு ஒரு சத்தம் வரும். அந்த போட்டை தண்ணிக்குள்ள போடும்போது டீரெக்ஸ் அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா டீரெக்ஸை காணோன்ட்டு அவ துடுப்பு போட்டு மெதுவா கொண்டு போறா. அது ஓரமா போய் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கும். வா போலான்ற மாதிரி அப்பா சின்ன பொண்ணை கூப்பிட்டுன்னு போய் போட்ல ஏறிறாரு. துடுப்பு போட்டுன்னு போயிட்டே இருக்கும்போது டீரெக்ஸ் இவங்களை பார்த்துட்டு ஓடி வருது. போங்க போங்க வேகமா போங்கன்ற மாதிரி பொண்ணு கத்துறா. அது தண்ணியில வராதுன்னு பார்த்தா தண்ணியில நீச்சல் அடிக்குதுங்க. இவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தட்டு போட்டே கவுந்துரும். இவங்க 3 பேரும் தனித்தனியா போயிடுவாங்க. சின்ன பொண்ணை மட்டும் காணோம். அப்பாவெல்லாம் அது தண்ணிக்குள்ளேயே கவ ட்ரை பண்ணும். 2 பாறைக்கு நடுவில் அப்பா போய் ஒளிஞ்சுப்பாரு. பொண்ணு வரும்போது பொண்ணோட கையும் பிடிச்சி சேஃபா ஒளிஞ்சுப்பாங்க. எங்க சின்ன பொண்ணுன்னு பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அந்த ஏர் போட்டுக்கு அடியில தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்பான்னு கத்திக்கிட்டு இருப்பா. டீரெக்ஸ் அந்த சத்தத்தை கேட்டு அந்த போட்டை வாயாலே கவ்வி தூக்கி ஒரு உதறி தண்ணிக்குள்ள போடும். அவ்வளவுதான், பொண்ணு செத்துட்டா போல இருக்குன்னு பார்த்தா அவ தண்ணி கடியில இருந்து அப்பான்னு கத்திக்கிட்டே வருவா. வந்துரு பக்கத்துல வந்துருன்ட்டு பொண்ணை பிடிச்சி பாறைக்கு அந்த பக்கம் இழுத்துருவாங்க. டீரெக்ஸ் வாயை விட்டு எவ்வளவு கடிக்க ட்ரை பண்ணாலும் கடிக்க முடியாது. அங்கிருந்து கிளம்பி போயிடும். அப்போ டப்புன்னு ஒரு சத்தம். பார்த்தா தண்ணி கடியில இருந்து அந்த போட்டு வெளியே வந்து நிக்குது. இப்பதான் லேசா சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. 2 சாம்பிள் கடிச்சிருச்சு. 3வது சாம்பிள் எடுக்கிறதுக்காக மலை உச்சியில இருக்காங்க. ரோப் கட்டி இதுல இருந்து இறங்கினா போதுன்ற மாதிரி ரோப் கட்டி இறங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அந்த பறக்கிற டைனோசர் கிட்ட இருந்து நம்ம சாம்பிள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட முட்டையில இருந்து எடுத்தாலே போதும்ட்டு அதோட குகையை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஹீரோனி அந்த டீமை சேர்ந்த இன்னொருத்தர் 3 பேர் சேர்ந்து தான் ரோப்பை கட்டினு கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்த பார்த்தவொன்னு உள்ள போய் முட்டைக்குள்ள இருந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருப்பான். இவ உடனே, ஏற்கனவே நீ ஏதோ ஒன்று சொன்னல இந்த மருந்தை பத்தி, என்ன பண்ணலாம்னு சொன்னேன், கொஞ்சம் தெளிவா சொல்லுன்ற மாதிரி கேட்பா. இந்த மருந்து அந்த கம்பெனி மட்டும் தயாரிச்சதுன்னா நிறைய பணத்துக்கு விற்பாங்க. ஏழை மக்களால் இதை வாங்கவே முடியாது. ஆனா இதை நம்ம ஓப்பன் சோர்ஸா விட்டுறணும். ஓப்பன் சோர்ஸா விட்டா நிறைய பேர் மருந்து தயாரிப்பாங்க. பேட்டர்னே இல்லாம விட்டா மட்டும்தான் இதோட பயன் எல்லாருக்கும் போய் சேரும். ஆனா இதனால எனக்கு என்ன பயன், உனக்கு ₹1 கூட கிடைக்காதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதுதான் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி ஹீரோனி கம்முன்னு இருப்பா. அப்போ பார்த்தா அந்த பறக்கிற டைனோசர் இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வந்துருச்சுங்க. இவங்க பயந்து ஒரு மூலையில ஒளிஞ்சிப்பாங்க. அந்த சாம்பிளை வேற ஹீரோ கீழே போட்டுருவான். அப்போ அந்த டீமை சேர்ந்தவன் வெளியே இந்த ஒரு கல்லை தூக்கி அது மேல அடிச்ச உடனே கோவத்துல அவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். என்ன மேல இழுங்கன்ற மாதிரி கத்துவான். கேப்டனும் அந்த கம்பெனி சேர்ந்து தான் இழுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ ஒரு வழியா அந்த சாம்பிள் எடுத்துருவான். ஆனா அந்த பறவை போகும்போது அவனோட கயிறை காலில் மாட்டிக்கிட்டு போயிடும். ஹீரோவையும் தரன்னு இழுத்துட்டு போகும் பாருங்களேன். ஹீரோ அந்த இடத்துல போய் தொங்கிட்டு இருப்பான். ஹீரோனி தான் ஹீரோட கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பா. அந்த சாம்பிள் வேற கீழே விழுந்துருச்சு. அப்படியே நான் எடுத்துறேன்ட்டு ஹீரோ அப்படியே ஆடுவான். கயிறு வந்து அறுந்துகிட்டு இருக்கு. வேணாம், அப்படி பண்ணாதன்ற மாதிரி ஹீரோனி கத்திக்கிட்டே இருப்பா. இந்த பக்கம் அவன் தப்பிச்சிட்டான் போல இருக்குன்னு இவங்க கயிறை மேலே இழுத்து பார்த்தா அந்த பறவை வாயில கவிக்கிட்டு மேலே வந்திருக்கு. அவ்வளவுதான், அவனை கடிச்சு அது முழுங்கிருச்சு. இவங்க 2 பேரும் நம்ம தப்பிக்கணும்ட்டு அந்த இடத்துல குகை மாதிரி ஒரு படிக்கட்டு வருது. அது மூலமா நடந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு வழியா அந்த சாம்பிளை எடுத்துட்டான். எடுத்து எஜெக்ட் பட்டன் அழுத்தினோன்னா அது மேலே பறந்துடும். ஆனா கயிறு அறுந்து அவன் கீழே விழுந்துடுறான். வர வேகத்துல இலை மேலெல்லாம் விழுந்து வேகம் குறைஞ்சி தண்ணிக்குள்ளதான் விழுறான். ஹீரோனி ரோப் மூலமாவே கீழே வந்துட்டா. இவங்க 2 பேரும் படிக்கட்டை யூஸ் பண்ணி இறங்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த டிஎன்ஏயும் பேராஷூட் மூலமா வந்து லேண்ட் ஆயிடும். ஒரு வழியா இவங்களுக்கு 3 சாம்பிளும் கிடைச்சிருச்சு. அந்த ஹெலிகாப்டர் வர வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி அந்த இடத்துக்கு வந்துருமான்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. அதே மாதிரிதான் இவங்களும் போட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களும் வந்துட்டு அந்த காலடி தடம்லாம் பார்த்துட்டு அந்த ஃபேமிலி இங்கதான் இருக்க போல இருக்குன்னு கத்திக்கிட்டு இருப்பா ஹீரோனி. ஆனா அந்த கம்பெனியை சேர்ந்தவன், இங்க பாரு, அவங்கள நம்ம விட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கலான்ற மாதிரி சொல்லுவான். என்ன வளர்ற, அந்த சாம்பிளை என்கிட்ட கொடு, ஒன்னதான் விட்டு போகணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு போறா. ஒரு வழியா ஹீரோனி அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு பக்கத்துல போறா, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையான்ட்டு. ஆனா அந்த பொண்ணு, எங்க அவன் உங்க கூட இருந்தால அவன் தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. யாரை பத்தி சொல்றேன்னு இவங்க கேட்கும் போதே பின்னாடி கம்பெனியை சேர்ந்தவன் வந்துடுறான். இவன் தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணான், அவன் என்னை காப்பாத்தவே இல்லைன்ற மாதிரி கத்துனா அவன் கையில கன்னு இருக்கு, கன்னு கையில வச்சிட்டு இருப்பான். இங்க பாருங்க, அந்த பொண்ணு பொய் சொல்றா, அதெல்லாம் நம்பாதீங்க. அப்ப எதுக்கு கையில கண்ணு வச்சிருக்கேன், அவ பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறா, அதுக்காக தான் வச்சுட்டு இருக்கேன். இப்போ நல்ல பொண்ணா அந்த சாம்பிள் என்கிட்ட கொடுத்து ஹீரோனி கிட்ட கேட்டோம்னா ஹீரோனியும் கொடுத்துட்றா. கையோட சேர்த்து லாக்கப் போட்டுக்கிட்டு
அமைதியா இருங்க. அவ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் வரப்போகுது. அதுல ஏறி நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சின்ன பொண்ணு ஏதோ சத்தம் வருது கேட்டோன்னே எல்லாருமே அமைதியா இருங்கன்ற மாதிரி கத்துறா. பார்த்தா ஒரு பெரிய டைனோசரோட சத்தம் கேக்குது. ஆஹா, ஏதோ ஆபத்து போல இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் ஜென்ரேட்டர் ரன் ஆகுற சவுண்டு வருது. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லா இடத்துக்கும் லைட் வந்துருது. அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி கூட இடம் இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல பறக்கிற டைனோசர்ஸ் வேற 2, 3 வந்துருது. ஐயையோ ஓடுங்கடான்ட்டு இப்போ 3 டீமா பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோவும் கேப்டனும் ஒரு பக்கம் போயிடுறாங்க. ஹீரோனையும் அந்த கம்பெனியை சேர்ந்தவனும் ஒரு ஜீப்புக்கு பக்கத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி மொத்தமா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிடுது. அந்த இடத்துல அந்த குட்டி டைனோசர் வேற அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ ஒரு ரிசர்ச் லேப்குள்ள வந்து கதவு மூடுறான். இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த ரிசர்ச் லேப். அந்த கம்பெனில வேலை பார்க்குறவன் டைனோசரை சுட்டுக்கிட்டே இருப்பான். ஹீரோ நீ தப்பா சுடுற, கண்ணை கொடுன்னு கேட்டா கண்ணை கூட தரமாட்டான். ஆனா அந்த டைனோசர் சூட் கேஸை பிடிச்சி இழுத்து அவனை தூக்கி வெளியே போட்டுரும். ஹீரோனி கையில இப்போ கன்னு வந்துருச்சு. அவன் கையில இருக்கிற சூட் கேஸ் லாக்கப்பவும் உடஞ்சிரும். சூட் கேஸை எடுத்துக்கிட்டு வண்டிக்கு ஒரு பக்கம் ஒளிஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு டைனோசர் மேல இருந்து இறங்கி கீழே வந்துடும். வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு பக்கத்துல போகுது. அந்த சின்ன பொண்ணு வெண்டிங் மிஷினுக்குள்ள போய் உட்காந்துக்கிறா. டிஷர்ட்டை வச்சு முகத்தை மறைச்சிப்பா. அப்பா ஒரு காலி கேன் அந்த பக்கம் தூக்கி போட்டோன்னா சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் போயிடும். அந்த பொண்ணு அந்த குட்டி டைனோசரையும் எடுத்துக்கிட்டு ஃபேமிலி கிட்ட வந்து சேர்ந்துருவா. எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கும்போது தண்ணி போறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த டைனோசர் இவங்க கிட்ட வரும்போது அந்த தண்ணி போற வழியாவே அவங்க எஸ்கேப் ஆகி கீழே போயிட்டாங்க. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கேப்டன் வந்து இந்த இடத்துல நிறைய டனல்ஸ் இருக்கு. டனல் வழியா போனாலே கடலுக்கு போயிடலாம். அங்கே ஒரு போட்டு கூட இருக்கு பாருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹெலிகாப்டர் வர சத்தம் கேட்கும். நான் போய் அந்த ஃபேமிலியை காப்பாற்றி கூப்பிட்டு வரேன், நீ போய் அந்த ஹெலிகாப்டரை தடுத்து நிறுத்துன்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். இந்த பக்கம் அந்த கம்பெனியை சேர்ந்தவன் ஜீப் பக்கத்தில் இருக்கான்ல, ஜீப்போட சாவியை கண்டுபிடிச்சிருவான். அதை எடுத்துட்டு அந்த டைனோசரை இடிச்சு தள்ளிட்டு போயிடுறான். ஹீரோனி ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிப்பா. இவங்க டனலுக்குள்ள போறவங்க போடுற சத்தம் அந்த டைனோசருக்கு கேட்டுரும். அது டனல் கதவையே திறந்துக்கிட்டு டனலுக்குள்ள பூந்து அதுவும் போயிட்டு இருக்கோம். ஹீரோனியும் டனலுக்குள்ள இறங்கி நடந்து போயிட்டு இருப்பா. ஹெலிகாப்டர் ரொம்ப நேரம் சுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம இருக்க தேவையில்ல, இங்கேருந்து கிளம்பலான்ட்டு கிளம்பி போறாங்க. ஹீரோ அப்போ அங்கே ஃபிளேர் கன் இருக்கிறத பார்ப்பான். நிறைய ஃபிளேர் எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கிட்டு கன்ல ஒரு ஃபிளேரை போட்டு ஷூட் பண்ணிடுவான். அதை ஹெலிகாப்டர் பார்த்தோன்னா தான் இங்கே ஆளுங்க இருக்காங்கன்ட்டு ஹெலிகாப்டரை திருப்பிக்கிட்டு வராங்க. ஹெலிகாப்டர் பக்கத்துல வரும்போது ஹீரோ நான் இங்க இருக்கேன்னு கத்துவான். அப்போ பார்த்தா அந்த டீரெக்ஸ் வருதுங்க. வந்து அந்த ஹெலிகாப்டரை கையில பிடிச்சி கடிச்சு துப்பி தூக்கி விசிறடிக்குது. ஹெலிகாப்டரை வெடிச்சு சதறுது. அதுக்கு 4 கைங்க இருக்குங்க. டீரெக்ஸ் மாதிரி 2 கை இருக்கு, பெருசா 2 கை இருக்கு. இந்த கேப்டன் பார்த்தோன்னே தப்பிப்போன்ற நம்பிக்கையே போயிருச்சுன்ட்டு அந்த பக்கமா ஓடி போயிட்டு இருப்பான். ஃபேமிலியை சேர்ந்தவங்க டனல்ல இருந்து கத்துற சொந்தம் கேட்டுரும். டனல் கதவை திறந்துட்டு அவங்கள மேலே கூப்பிட பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்துட்டு அந்த டைனோசர் வந்துருச்சுன்னு கத்துவான். அப்போ நீ இதுக்குள்ள போன்ட்டு இவங்க 2 பேரும் டனலுக்குள்ள இறங்கிடுவாங்க. நான் மேப்பை பார்த்தேன். டனல் வழியாவே போனா நம்ம கடலுக்கு போயிடலாம். அங்கே ஒரு போட் இருக்கு, அது வழியா நம்ம போயிடலாம். இந்த பக்கம் அந்த கம்பெனியை சேர்ந்தவன் சூட் கேஸை கார்ல வச்சுட்டு வேகமா போயிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோனியும் இவங்களோட சத்தத்தை கேட்டு இவங்க பக்கத்துல வரா. பின்னாடி வர டைனோசரை ஷூட் பண்ணியே கொண்டுடுறா. கேப்டன் கிட்ட அவன் ஜீப்பை எடுத்துட்டு இங்கேருந்து போயிட்டான். அவன் மட்டும் நமக்கு முன்னாடி கடலுக்கு போனானா அவன் போட் எடுத்துட்டு போயிடுவான். வாங்க நம்ம போயாகணும்னு வேகமா ஓடி போறாங்க. ஒரு பெரிய கேட் லாக் ஆயிருக்கு. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் தான் பட்டன் இருக்கு. அதை ஆன் பண்ணாதான் இந்த கேட் ஓப்பன் ஆகும். யார் இது வழியா போறது, நம்ம தூக்காவது ட்ரை பண்ணலான்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் பெரிய பொண்ணு மேலே பார்த்தா மேல இருந்து அந்த பறக்கிற டைனோசர் உள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் தரங்கன்ட்டு அவ கத்துப்பா. சின்ன பொண்ணால அந்த கேப் வழியா போக முடியுது. கேப் வழியா போய் அவ பட்டன் அழுத்த ட்ரை பண்றா. சீக்கிரம் அழுத்துன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி அந்த டீரெக்ஸ் வந்து நிக்குது. அந்த பொண்ணு மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவ லாக்கப் ஓபன் பண்ற பட்டனை ஆன் பண்ணிடுறா. லாக்கப் ஓபன் ஆயிடுது. இவங்க பக்கத்துல அது வரும்போது வில்ல அந்த பக்கமா வந்துடுறான். அவன் ஜீப் எடுத்துட்டு வேகமா வரும்போது அது ஒரே கையில தடுத்து நிறுத்தி வில்லனை கையில தூக்கிடுது. இவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. கேப்டன் மட்டும் தான் அந்த பறக்கிற டைனோசர் பக்கத்துல இருக்கா. கரெக்டா அவன் வெளியே வரும்போது ஹீரோனி லாக் பண்ணிடுறா. அந்த டைனோசர் கூண்டுக்குள்ளேயே லாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வில்லனை கையில தூக்கி கடிச்சு முழுங்கிட்டு இருக்கு. அவனோட கை மட்டும் துண்டா வந்து சூட்கேஸோட கீழே விழும். ஹீரோனி ஒரு வழியா சூட்கேஸ் எடுத்துக்கிறா. வாங்க நம்ம போலான்ட்டு போட்டை நோக்கி போனா போட்டை எப்படி எடுக்கிறது இவங்களால தெரியல. போட்டை எடுக்க ட்ரை பண்ணா சைரன்லாம் அடிச்சு லைட் ஏறி ஆரம்பிச்சிருது. அது இவங்கள நோக்கி வருது. முக்கியமா அந்த குட்டி பொண்ணை தான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கேப்டன் உடனே உங்ககிட்ட இருக்கிற ஃபிளாரை கூடிட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஃபிளார் எடுத்து ஃபிளாரை கொளுத்திடுவான். என்ன பாரு என்கிட்ட வந்துட்டு அந்த ஃபேமிலியை காப்பாத்துறான். ஹீரோனி எவ்வளவோ கத்துறா, டன்கன் வந்துருன்ட்டு. இல்ல என்னை விடு, அந்த ஃபேமிலியை காப்பாத்து, அந்த குழந்தைய காப்பாத்துன்ற மாதிரி சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அந்த டைனோசரும் இவனையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. கடைசியா அவன் அந்த டைனோசர் கிட்ட மாட்டிக்கிட்டு கத்துறான். அதுவும் கத்துது. ஹீரோனி ஒரு வழியா அந்த செயின் அறுத்து போட்டை எடுத்துடுறா. போட்ல எல்லாருமே ஏறி போட்டை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டே ஆகல. அந்த டைனோசர் அவனை காலி பண்ணிட்டு இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்கு. இவங்க போட்டை ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அது காலி பண்ணிருக்கோம் இவங்கள. ஆனா டன்கன் இறந்துட்டானோன்ட்டு ஹீரோனி ரொம்ப வருத்தப்படுவா. அப்போ ஒரு ஃபிளார் பறந்து வரும். லைட்டை திருப்பி பார்த்தா அவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. ஒரு வழியா போட்டை திருப்பிட்டு போய் அவரையும் ரெஸ்கியூ பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு மெலோடியான மியூசிக் இதுக்கப்புறம் தான் போடுவாங்க. பெருமூச்சு விட்டு சந்தோஷமா ஃபேமிலியோட போயிட்டு இருக்காங்க.
நீ என்ன சொன்ன? ஓப்பன் சோர்ஸா விட்டுறலான்னு சொன்னல, அப்படியே பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்பா. உன்னோட முடிவு தான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். கொடுத்துடலாம், எல்லாருக்குமே இதை ஃப்ரீயா கொடுத்துடலான்ற மாதிரி ஹீரோனி சொல்றா. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா டால்ஃபின்ஸ் எல்லாம் கடல்ல குதிச்சு போயிட்டு இருக்கு. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதோட ஜுராசிக் பார்க் ரீபத்துங்கிற இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.